இப்பதான் தெரியும் திமுகவுக்கு. அப்பவே ஒருத்தன் சொன்னானையா, இப்போ போறவர்கள் பதவிக்காக போவார்கள், வேற எதுக்கு? மக்கள் உதவிக்காக போவார்கள். மகான்கள், ஒரு மகாத்மாக்கள். பிறகு எங்க ஊர்ல ஒரு மகான் வந்திருக்காப்ல, ஐயா ராஜீவ் காந்தியுடைய சொந்த சின்னத்தா மகன், அருமைச்சவர் ராகுல் காந்திக்கு வெரி க்ளோஸ் ரிலேஸ், மாணிக் தாகூர் அவர் பேரு. அவரு தம்பி உதயநிதி கிட்ட கேள்வி கேட்கிறாங்க. தமிழக முதலமைச்சர் மேகதாது அணைக்காக மோடி அவர்கள் பிரதமர் மோடிக்கு கடிதம் எழுதியிருக்கிறார், நீங்கள் ஏன் சைலண்ட் மோடுக்கு போனீர்கள்? இது உதயநிதி நாடு ஒன்று மட்டும் இல்ல, இது ஏன் நாடு, இது என் உரிமை. மேகதாதில் அணை கட்டியே தீர்வேன் என்று சொல்பவன் யாரு? காங்கிரஸா இல்ல வேற யாரு? இவங்கள மாதிரி ஒரு கேடு கட்டம் இருந்த சிவகுமார் முதலமைச்சர் இருக்கிற அவரு, ஓ விஜய் வெரி இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். ஏன் சொல்லியிருக்கேன் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன்? அவர் சொன்னார் இம்மெச்சூர்டு பாலிட்டிஷியன். அது தமிழ்நாடு டிஎன்சி, தமிழ்நாடு காங்கிரஸ் வந்து அவரோட கூட்டணி வைக்கும், அகில இந்திய காங்கிரஸ் திமுகவோட தான் இருக்கும். என்னடா கட்சி இது? அவர் பேசியிருக்காருல்ல, பேசிட்டு போறாப்ல. கட்சி சோதிமணி ஒரு கட்சி வச்சிருக்கு, இன்னொரு கட்சி வச்சிருக்காங்க, எங்க ஐயா சிதம்பரமா ஒரு மகன் ஒரு கட்சி வச்சிருக்காங்க. இப்ப நான் என்ன சொல்றேன், ஐயா மாணிக் தாகூர் அவர்கிட்ட, என் அருமை சகோதரன்ட்ட, உடன் பிறந்தார்கிட்ட கேட்கிறேன், உங்களுடைய தன்மானத்தை, உங்களுடைய கட்சியின் மீது இருக்கிற பற்றை நான் மதிக்கிறேன். ஆனால் நீங்க திமுக வாக்குல தான் வென்றிருக்கிறீங்க. நீங்க ஒரு 2000 வாக்கு வித்தியாசத்துல தம்பி விஜய் பிரபாகரனை வீழ்த்திருக்கீங்க. அதெல்லாம் நான் வெற்றியாவே கருதல, போனா போதுன்னு விட்டாங்க. இப்ப நீங்க பதவி விலகிட்டு திமுகவை கடுமையா சாடுங்க, டிவிகே கூட்டணியில வந்து நில்லுங்க, போட்டி போட்டு வெல்லுங்க, என்ன வேணாலும் பேசுங்க. என் வீட்டு சோத்தை தின்னுட்டு உடம்ப வளர்த்துக்கிட்டு என்னை எதிர்த்து பேசுறதெல்லாம் எவ்வளவு அநாகரிகம். நீ திமுக காரன் ஓட்டுல வென்றுட்டு பூத்து வாக்க முகவர் போட பக்கு இருக்கா உனக்கு? ஒரு தொகுதி தனியா நின்று எந்த இடத்துல கட்டுத்தொகை வாங்குவியா? வாங்குவே நீ? நான் தோத்தாலும் 4 விழுக்காடு வச்சிருக்கேன், நீ வென்றா கூட வராத. அது ஒரு கட்சி,